இப்போ ஆரம்பிக்கலாமா? நாடி ஜோதிடத்தை பற்றி நாம் எத்தனையோ புக்கு வழியில் படிக்கிறோம், குருமார்களில் படிக்கிறோம், ஜோதிடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஜோதிடம் சொல்லி நாம் எப்படி காசு சம்பாதிக்கிறது? அந்த கிரகங்கள் யாருக்கு எப்படி இருக்க வேண்டும்? சனி சந்திரன் 1 5 9 3 7 11. சனிக்கு 1 5 9 3 7 11 சந்திரன் இருக்கணும். சனிக்கு 2லையும் இருக்கலாம் கேது, 12லையும் இருக்கலாம் கேது. நீங்கள் சந்திரனுக்கு இதுக்கு எடுத்துக்காதீங்க. சனிக்கு 1 5 9 3 7 11 சந்திரன் இருக்கணும். சனி பகவானுக்கு 12லையும் இருக்கலாம் கேது, 2லையும் இருக்கலாம் கேது. இப்படிப்பட்ட ஜோதிடர்கள் தான் வருமானத்தை நிறைவாக பெற முடியும். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஐஏஎஸ் படித்தவங்க, ஐபிஎஸ் படித்தவங்கெல்லாம் கூட மாதம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கல. இப்போ ஒரு ஜோதிடர் சொன்னாராம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி நான் ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கிறேன், மாதம் 1 லட்சம் ஆச்சா? இன்ஜினியர் படிச்சுட்டு சாஃப்ட்வேரில் வேலையில் இருக்கிறவங்க தான் 1 லட்சம். இவர் நாம் என்ன படிச்சிருக்கிறாங்க? ஏதோ நமக்கு தெரிஞ்சதை படிச்சிருப்போம். இது கம்மி. இந்த இப்போ ஒரு சொன்னார் பார்த்தீங்களா, 1 லட்சங்கிறது கம்மி. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஜோதிடத்தில் மாதம் 5 லட்ச ரூபா, 5 to 7 லட்சம் சம்பாதிக்கிற இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி யாருக்கு ஒருத்தர் இருக்குத அவங்க இந்த பெரிய அமௌண்ட்டை சம்பாதிப்பாங்க. அதை சந்திரனையோ சனியோ குரு பார்த்தால் புகழுடைய ஜோதிடர், உலகம் ஃபுல்லாக அவருடைய பேர் புகழ் விளங்கும். சுக்கிரன் பார்த்தால் பணமாக கொட்டும். 7 லட்சம் நம்ம டிக்ளேர் பண்ணா 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. இது மட்டுமே ஒரு அமைப்பு இல்லை, இது ஒரு அமைப்பு. ஜோதிடம் பார்க்கறதுக்கு இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு யாருக்கோ இருக்குன்னா 100ல் ஒருத்தருக்கு இருக்கலாம். ஜோதிடம் பார்க்கறதுக்கு இது ஒரு விதி அல்ல, இன்னும் 1000 விதி இருக்குது. இன்னொரு விதி சொல்கிறேன். 2 6 10 குரு புதனுடைய காலில், சந்திரன் புதனுடைய காலில், அல்லது குரு சந்திரனுடைய காலில் 2 6 10 இருந்தாலும் இந்த நான் சொன்ன அமௌண்ட் சம்பாதிப்பாங்க. ஜோதிடத்துக்கு முக்கியமான கிரகங்கள் யாராருங்க? சந்திரன், புதன், குரு. பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு அதிபதி யாருங்க? பாவத்தில் 2 6 10 இது தொடர்பு இருந்தால் பணம் கொட்டும். இதுமாரி 100கணக்கான விதி இருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விதி. இப்படிப்பட்டவங்க தான் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. எனக்கு தெரிய ஒரு ஜோதிடர் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா சம்பாதிச்சுக்கிறார். சரிங்க. எல்லாத்துக்குமே ஒரு லக்னம், 12 பாவம், 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் உயிருட்ட நட்சத்திரம் எது, உயிர் இல்லாத நட்சத்திரம் எது? இப்போ எனக்கு 12 ராசி இருக்குது, 9 கோள்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. என் ராசியில் 12 ராசியில் 27 நட்சத்திரம் இருக்கும். எனக்கு அந்த 27 நட்சத்திரத்தில் எனக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது? என்னுடைய ராசியில் உயிர் இல்லாத நட்சத்திரம் எது? அதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்க, இது வரைக்கும் பேசுனாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் மனசில் வச்சுங்க, காதலுக்கு இப்போ கேட்காதீங்க. அது வேறு, இவங்க பேசுனதெல்லாம் வேறு, இது வேறு. இது எதையும் மிஸ் பண்ணாதீங்க. 27 அவர் பாரம்பரியம் அல்லாத நாடியில சொல்றார். இந்த வீர நீங்க பாரம்பரியத்தை அவர் குறை சொல்லல. பாரம்பரியம் நம்ம பேசுறது ட்ரெடிஷனல், அதுதான் நிலையானது. சரி, நாடியிலிருந்து அவருடைய கருத்தை சொல்றாரு, நீங்க கேட்டுக்கங்க. 27 நீங்க நம்ம பண்ணணும். நம்ம ராசியில உயிருள்ள நட்சத்திரம் எது, உயிரற்ற நட்சத்திரம் எது? பாரம்பரியத்தில் நான் யாரையும் தப்பா சொல்ல, யாருக்காவது விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்க. டைம் நான் சொல்றேன்.
ஒரு கிரகம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நட்சத்திரம் உயிருட்ட நட்சத்திரம் ஆயிடும். எந்த கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் உட்காரலன்னா அந்த நட்சத்திரம் உயிர் இல்லாத நட்சத்திரம். சரி, உயிருள்ள நட்சத்திரம் என்ன செய்யும், உயிர் இல்லாத நட்சத்திரம் என்ன செய்யும்? இதெல்லாம் மிகப்பெரிய ஜோதிட நுணுக்கங்கள். இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்ப 5ஆம் அதிபதி ஒரு லக்னத்துக்கு ஏதோ ஒரு லக்னமா வச்சுங்க, அதுக்கு 5ஆம் அதிபதி நட்சத்திரம் உயிரற்ற நட்சத்திரமா போயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தையெல்லாம் பிறக்காதுன்னு சொல்ல முடியாது, உயிர் இல்லாத மாதிரி இருப்பாங்க, நடமாடும். அதுக்கு பேர் சமம். அவங்க அவங்களுக்கு அப்படி குழந்தைங்க திருப்தியாக இருக்காது. நீங்கள் இதே போல் எந்த பாவத்தின் அதிபதிக்கு உயிர் இல்லாத நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த காரகம் இயங்காது. 7ஆம் அதிபதி நட்சத்திரத்துக்கு உயிர் இல்லைன்னா கல்யாணம் ஆகுங்களா? கல்யாணம் ஆகாது. நீங்கள் 7ஆம் அதிபதி நட்சத்திரம் உயிரற்ற நட்சத்திரமாக இருந்தால் கல்யாணம் ஆகாது அந்த ஜாதகனுக்கு, ஆகாது. ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கணும். ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்கணும். பாருங்க, ஒரு லக்னாதிபதிக்கு 3 நட்சத்திரம், 12 பாவத்துக்கு அதுமாரி நட்சத்திரம் 9 கோள்களை தான். ஏதோ ஒரு நட்சத்திரத்திலேயாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும். அதுதான் உயிர் உள்ள நட்சத்திரம். நான் தான் 2 பாயிண்ட் சொன்னேன். 5ஆம் அதிபதி உயிருள்ள நட்சத்திரமாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள் அவங்க உலகத்தில் பிரபலமாக சொல்லிப்பார்கள். அந்த 5ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி உயிரற்ற நட்சத்திரமாக இருந்தால் குழந்தைக்கு பிறக்கும், பிரயோஜனப்படாது, அவ்வளோ ஒரு மேன்மை வளர்ச்சிப்படாது. நீங்கள் 100 ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சரி, மானிட பிறவியில் எல்லாருமே பிறக்கிறோம், எல்லாருமே இறக்கிறோம். யார் இறந்த வேட்டு கோயில் கட்டி கும்பிடுவார்கள். என்ன மேடையில் உட்காந்துக்கிறாங்க உங்களை, இவங்க மட்டுமே பெரிய ஞானிகள் மகன் நடிகர். உங்களையும் ஒருவர் இருப்பார். இங்கே பேசுறதை விட அங்கே இருக்கிறவங்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது. இங்கே பேசுறதை விட அதிகமாக இருக்கு. அதுபோல் நம்மள யார் ஒருத்தர் இறந்தாங்கன்னா கோயில் கட்டி நம்மளை வழிபடுவார்கள். இது முக்கியமான பாயிண்ட் இல்லைங்களா? எழுதுங்க. லக்னத்துக்கு 12 குரு ராகு இருந்து 12ஆம் அதிபதி பார்த்திருக்க வேண்டும். லக்னாதிபதி தொடர்பு இருக்க வேண்டும். 12 குரு ராகு இருக்கணும், 12ஆம் அதிபதி அதை பார்த்துருக்கணும், லக்னாதிபதி அவங்களோட தொடர்பில் இருக்கணும். அவர் இறந்த வேட்டி கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அவர் சீவசமாதி அடைவார். சித்தர்கள் ஞானிகள் மகான் போல அவரை கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுவாங்க. புத்த பெருமானை கும்பிடலையா? நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? சாமி விவேகானந்தர் கும்பிடலையா? வடலூர் வள்ளலாரை கும்பிடலையா? அவங்களும் மாநில பிறகு தான் பிறந்தாங்க. அப்போ அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றாங்கன்னா இதுதான் விதிமுறை. நீங்கள் வேணுமா, நான் என்னிட்ட ஜாதகம் இருக்குது, ஆள் இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாங்க ஒருத்தர். அவர் எம்எல்ஏ ஆகிறார், மந்திரி ஆகிறார். பணக்கார வீட்டில் ஒருத்தர் பிறக்கிறார். அப்படி அவங்க படிக்கோடல, பணங்காசு மட்டும்தான் இருக்குது. இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் இன்னைக்கு எம்எல்ஏ, மந்திரி, சிஎம், பிஎம் வரைக்கும் வராங்க. ஒரே கிரகம் தான் காரணம். சூரியன் என்ற நட்சத்திராதிபதி உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த எம்பி, எம்எல்ஏ, மந்திரி புகழடிச்சிருவாங்க, அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் துலானில் சூரியன் நேசமாக கூட இருக்கலாம். துலானில் சூரியன் நேசமா? அங்கே சித்திரை 3-4 பாதம், சுவாதி 4 பாதம், விசாகம் 3 பாதம். இந்த அதிபதி சித்திரையில் நிற்கிறாருன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கணும். சுவாதியில் இருக்கிறாருன்னா அவர் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கணும். புனர்பூசம்
காலில் இருக்குதுன்னா குரு உச்சம் பெற்றுக்கணும். இந்த சூரியன் என்ற வீடும் அவர் கால் கொடுத்த வீடும் லக்னத்துக்கு கேந்திரம் திரியோணத்தில் இருக்கணும். 6 to 12 மறையக்கூடாது. மறைஞ்சா கவுன்சிலர் ஆவார். அந்த பெரிய அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க, குப்பையிலேயே கடந்தாலும் குண்டுமணி தான். கனையாளி மோதிரத்தை குத்து பண்ணும், குத்துப்பட்டாலும் கனையாளி மோதிரம் குத்து பண்ணும். சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 6 to 12 மறைஞ்சு உச்சம் பெற்றாலும் கவுன்சிலர் ஆகுவாங்க. கேந்திரம் திரிகோணத்திலிருந்து எம்எல்ஏ மந்திரி ஆவாங்க. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எம்பி எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் ஆகிறாங்கல்ல, அவங்க நட்சத்திரத்தை அவங்க சூரியன் என்ற காலை எடுத்து பாருங்க, எல்லாத்துக்குமே சூரியன் என்ற நட்சத்திராதி உச்சத்தில் இருக்குது. நீங்கள் யாருடைய ஜாதகமாக கொடுங்க, நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சூரியன் என்ற நட்சத்திரம் உச்சம் பெற்றால் தான் அந்த மேலிடத்துக்கு போக முடியும். இப்போ நாம் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே நல்லதாகவே இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. எல்லா கிரகமும் நல்லா இருக்கிறவங்க ஜோசியம் பார்க்க வர மாட்டாங்க, 100க்கு 1-2 வருவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க தான் வராங்க, நிறைய பாதிக்கப்பட்டவங்க தான் வராங்க. இப்போங்க அவங்க பார்த்துங்க, ஒரு 20 வயசில் வச்சுக்கலாம், 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, கடன்காரனாகவே வாழ்கிறார். கடன் என்னட்டு ஜாதகம் இருக்குது, ஆள் இருக்கிறாங்க, அவங்க எப்பவுமே கடன் தான். இன்னொன்று, 1 லட்ச ரூபா கடன் வாங்கினா 10 லட்ச ரூபா கட்டணமாக இருக்கிறோம். 10,000 வாங்கினா 1 லட்சம், 1 லட்சம் கட்டி வட்டி மறுபடியும் 10,000 ரூபா இருக்குது அசல். இதுக்கு என்ன கிரக நிலை வேணும்னா, 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று லக்னாதிபதி தொடர்பு இருந்தால் அவன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கடன்காரன். ஆனால் நாமக்கல் மீட்டிங்கில் சொன்னேன், பிறக்கும்போது குழந்தைக்கு கடன் வந்துடுமா, எந்திரிச்சுக்கிட்டீங்க. ஆனால் நான் அப்பயே சொன்னேன் கண் விழித்த காலத்தில் தான் சொன்னேன், 20 வருஷம்னு சொன்னேன், அதை ஏற்றுக்க மாட்டேங்கிட்டீங்க. கண் விழித்த காலத்திலிருந்து அவன் ஆயுள் உள்ள வரைக்கும் கடனாக இருப்பான். 10,000 ரூபா வாங்கினா 1 லட்சம் கட்டுவான். நான் பிறப்பு முதல் சொல்லும்போது சொன்னேன், கண் விழித்த 20 வயசுக்கு அதை எடுத்துக்கிட்டீங்களா அன்னைக்கு. அதுமாரி இந்த லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று லக்னாதிபதி தொடர்பு இருந்தால் அவன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கடன் தான். பாருங்க, என்னட்டு ஜாதகம் இருக்குது, அவரே ஆலய பேசுகிற இருக்கிறார். கன்னியா லக்னம் 2ஆம் அதிபதி லக்னத்தில் சூரியங்கால் குரு சுக்கிரன், சூரியன் 12 சுக்கிரங்கால், லக்னாதிபதி சூரியன் லக்னத்திலேயே புதன் சூரியங்கால். இப்போ லக்னாதிபதி 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை லக்னாதிபதி தொடர்பு. அவர் சொல்லிட்டாரு 1 லட்ச ரூபா கடை வாங்கி 10 லட்ச ரூபா வட்டி கட்டி அப்படின்ட்டார். ஆள் இருக்கிறார், இப்போ பேசுறது கேட்பார், அவர் கேட்க மாட்டார், என்னுடைய பேச்சை எங்கே போனாலும் கேட்டுகிட்டே இருப்பார். அதுமாரிங்க நம்ம பாசிட்டிவானதே சொல்ல முடியாது, நல்லபடியாக சொல்லணும்ல. சரி, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஜாதகம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, பார்த்தோன்னே சொல்லி போனோம், இந்த பொண்ணோ இந்த பையனோ வேறு ஜாதியில் தான் கல்யாணம் ஆகும், உங்கள் சொந்தமான ஜாதியில் உங்களுடைய ஜனத்தில் திருமணம் இல்லைன்னு சொல்லணும். 7ஆம் அதிபதி ராகுசாரம் ஏறினால் வேறு ஜாதியில் வேறு மதம்தான். அதுலேயும் மெயினாக பார்த்துங்க, 7ஆம் அதிபதி செவ்வாயா வந்து செவ்வாய் ராகுகால் ஏறிட்டா கண்டிப்பாக வேறு ஜாதி வேறு 100க்கு 100 சொல்லலாம். இப்போ ரிஷப லக்னமாக இருக்கணும், 7ஆம் அதிபதி யார், செவ்வாய், ராகுகாலில் அது எங்கே 3, 6, 8, 12 இருந்தாலும் சரி, அது 1, 5, 9 இருந்தாலும் சரி. ஏழாம் அதிபதி நீங்கள் எல்லா கிரகத்துக்குமே பொருந்தான், எல்லா கிரகத்துக்குமே இது பண்ண. 7ஆம் அதிபதி ராகுசாரம் வேறனாத வேறு ஜாதி வேற இனம் இல்லையா, அவங்க ஜாதியில் உட்பிரிவு இருக்கும், மாறிடுவாங்க இல்லையா, அவங்க மாமனார் மாமியார் வேறு ஜாதியாக இருப்பாங்க. இதை நான் வந்து யாரையோ குற்றமாக தப்பாக சொல்ல மாட்டேன். என் அருமை நண்பர் பாலமுருகன் பேசினார் இல்லையா, அஸ்வினி நட்சத்திரம்னா மருத்துவர்,
700 கோடி பேர், 800 கோடி பேர், 27 நட்சத்திரம் தான். எல்லாம் மருத்துவராக முடியுமா? ஆனால் 7ஆம் அதிபதி ராகு சார் ஏறினா வேறு சாதி தான். 800 கோடி பேர்த்துக்குமே சரி விதி பொருந்தும். நான் என் பாலமுருகன் என் நண்பர் தான், அவர் தப்பு சொல்லலை. எங்கே போய் சாப்பிட போயிட்டார், பாலமுருகன் கேட்டுட்டு தான் இருப்பார். நான் அவர் தப்பு சொல்லலைங்க. ஒரு விதி இந்த இடத்துல பொருந்தும்னா பொருந்தும். மிருகசீரி 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் அலி நட்சத்திரம். எதுமா? மிருகசீரிசும் சதயம். அவருடைய சப்செட்டு தான் தொடுவேன். பாலமுருகன் உங்களோட சப்செட்டு தான் தொடுவேன். அழகாக இருப்பார். 3ஆம் அதிபதி ஆணுக்காக இருந்தால், 3ஆம் அதிபதி மிருகசீரிஸ் நட்சத்திரம் ஏறி இருந்தால் ஆண் அழகாக இருந்து என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு வயிறு நம்ம சாப்பிட முடியாது. பாலமுருகன் சாப்பிட்டா பாலமுருகன் இங்கே பாருங்க. ஒரு விதி சொன்னால் அந்த விதி கரெக்டாக இருக்கணும். நீங்கள் 800 கோடி பேர்த்துக்கும் பொருந்தும். இப்போ லக்னத்தில் குரு புதன் இருந்தால் நல்லா இருப்பாங்க, யோகமாக இருப்பாங்க, மேன்மையாக இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. லக்னத்தில் சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் சிவப்பாக இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் ஒருத்தன் பிறந்து இருந்தால் லக்னத்தில் சந்திரனும் சுக்கரனும் இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் ஒருத்தன் பிறந்துடுறான், அவன் சிவப்பாக இருப்பானா? ஜோதிட விதி கொண்டு கரெக்டாக கொடுக்கணும். இருப்பானா? இருக்க மாட்டான். உள்ள வெள்ளையாக இருக்கும். உள்ள வெள்ளையாக இருக்குங்க. நீங்கள் தென்னாப்பிரிக்காரன் போய் கேட்டிங்கன்னா உள்ள தூய்மையாக இருப்பான். சரி, அப்போ 5 நிமிஷம் தானா? சரி, சப்ஜெக்ட் என்ன நிறைய இருக்குது சார், சொல்லுங்க. தரேன் சார், வாங்க ஆதாரம் இருக்குது. நான் ஆதாரம் இல்லாத கொடுக்கும் பேச மாட்டேன். ஆதாரம் தரேன், கொடுக்குறேன் வாங்க. என்கிட்ட இப்போ என்னுடைய செல்லுக்கு எடுத்து தரேன். என்ன நான் பேசி முடிச்சு உடனே வாங்க, என் செல்லுக்கு எடுத்து தரேன். யார் எழுதுனாங்க தெரியுமா? திருச்சி பக்கத்தில் புது மாயமாம் இல்லை. சரி, நான் சொல்கிறேன், உங்களுக்கு தாரான் தரேன். எழுதுகிறார் ஒரு. சரி, இப்போ யாருங்க அடுக்குமாடி கட்டுவாங்க? அடுக்குமாடி கட்டடத்தில் யார் குடியிருப்பாங்க? 10 மாடியில் கூட மெட்ராஸில் போனீங்கன்னா 20 மாடி 25வது மாடியில் கூட குடியிருக்கிறாங்க. நாம் அதுக்கு போக வேண்டாம். 3 மாடி என் கட்டடங்க, 4 மாடி என் கட்டடங்க. நம்ம வந்து சாதகம் பார்க்க வரணும் சொல்லணும்ல. சுக்கிரனும் செவ்வாயும் 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து அல்லது 4ஆம் அதிபதி காலை ஏறி கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் அவங்க அடுக்குமாடி கட்டணும். எங்களுக்கு 80 4 மாடி கட்டுறாங்க, 80 3 மாடி கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுக்குமாடி கட்டடத்துக்கு சுக்கிரனும் செவ்வாயே. அவர் 4ஆம் அதிபதி காலில் இருக்கணும். சரிங்க, அடுக்குமாடி வேண்டாம், எனக்கு குடிசையாக போட்டால் இருக்க முடியல, நான் வாடகைக்கு தான் போயிடுறேங்கிறார். குடிசையாக கிடைக்கலைங்க, வாடகை தான் இருக்கிறேங்கிறார். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு 6, 8, 12 நீசம் பகை அஸ்தங்கம் பெற்றிருந்தால் குடிசை கூட கிடைக்காது, வாடகை தான். யாருக்கு தோட்டத்துறவு நிலப்பலங்கள் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் 50 ஏக்கர் இன்னைக்கு இருக்குதா? இந்திரா காந்தி அம்மார் 5ஆம் சட்டம் கொண்டாந்தாங்க. 5 ஏக்கருக்கு மேலே உச்சவரம்பு சட்டம் 5 ஏக்கருக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட 200 ஏக்கர் ஆகுது. யாருக்கு இந்த நிலப்பலம் அதிகமாக இருக்கும்? 4ஆம் அதிபதி
கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தால் 200 ஏக்கர் 300 ஏக்கர் கூட இன்றைக்கி இருக்கும். 4ஆம் அதிபதி கடகத்திலையும் விருச்சகத்திலையும் இருக்கணும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரத்தில் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு நிறையா நிலப்பழங்கள் இருக்கும், வாகனங்கள் இருக்கும், ஆடுபாடு நிறைய இருக்கும். நான் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தேன். அவர் சிம்ம லக்கணம். 4ல் சூரிய பகவான் இருந்தார். அந்த சூரியன் என்ற கால ஆறுதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கால், சனி உச்சம். அவருக்கு 200 ஏக்கரை காடு இருக்குது. வெள்ளாடு 100, செம்பிளாடு 100, கோழி 100 நிறைய வச்சுக்கிறார். ஏன்னா அது பழக்கால் ராசி. 4ஆம் அதிபதி பழக்கால் ராசியில் இருந்தால் வாகனங்களும் தோட்டங்களும் அதிகமாகும். இங்கே பாருங்க, இப்போ நான் வாரத்துக்கு 2 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவின்னு சொல்லி நான் வாரத்தில் 2 வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். இங்கே பேசுகிற மாதிரியே இன்னும் அதில் நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடியோ போக போகிறேன். மிகப்பெரிய அதிசயமாக இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். எப்படி கேளுங்க, அதையும் சொல்லி கூட போகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா யார் விதவியை திருமணம் செய்வார்? ஒரு ஜாதகத்தை பார்த்துருவீங்க. நாங்கள் எங்கள் மாணவர்கள் என்னுடைய நண்பர்கள்லாம் பின்னாடி நிறைய இருக்கிறாங்க. குழந்தை பிறந்தனே சொல்லுவேன், யார் விதவியை திருமணம் செய்வார், யார் நல்ல ஒரு ஒழுக்கமான பத்தினி பெண்ணை திருமணம் பண்ணுவார். அடுத்த வீடியோ போடுறேன். நாளைக்கு நாளான்னைக்கில் அந்த வீடியோ வந்துடும். இப்போ 2 வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா? எம்கேஎஸில் 2 வீடியோ போட்டிருந்தேன். நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்கிறேன். வாரத்துக்கு எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவின்னு போடுங்க. வாரத்துக்கு 2 வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். அதில் மிக சிறப்பான கருத்துக்கள் ஜோதிடத்தை பற்றி. நாடி ஜோதிடம் தான் ஐயாவோட சொன்னாங்க. என்ன நாடி ஜோதிடம் தான் சுகர் நாடி என்ன ஜோதிட சகாமணி. அதில் திசா புத்தி வரும், லக்னம் வரும், எல்லாமே வரும். ஆனால் மெயினாக நட்சத்திரத்துக்கு தான் முழு பலன். அப்போ அந்த நட்சத்திரம் தான் பலமாக இருக்கணும். சூரியன் என்ற நட்சத்திராதி உச்சம் பெற்றால் அரசாங்கத்தால் யோகம். சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்றால் தாயினால், உணவினால், காய்கறியினால் அவன் உற்பத்தி கூட பண்ணிகிட்டே இருப்பான். அவனை புகழ் அடைவார். இங்கே